this is the பாருங்க. Now what is model control protocol and 6+4 ஒரு question நான் ஒரு question கேக்குறேன். what is model control protocol and 6+4 ஓகேங்களா? ஒரே question இங்க என்ன பண்ணுது தெரியுமா? பாருங்க அது கொடுக்க அவுட்புட்ல வாட்ச் பண்ணுங்க. என்ன இன்புட்னா எடுத்துக்கிச்சு உள்ள ப்ராசஸ் பண்ணுது. பாருங்க ஃபர்ஸ்ட் நாலேஜ் டூல் யூஸ் பண்ணுது. நாலேஜ் டூல் பண்ணுது, அதை கொஸ்டினா எடுத்துக்கிச்சு, அதுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் 2 போகுது. டூல் கால்குலேட்டர் டூல் எடுத்துக்கிச்சு, இன்புட் 6+4 கொடுத்து அவுட்புட் 10 அப்படின்னு கொடுத்துருச்சு. இங்க பாருங்க மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் டிஸ்கிரிப்ஷனு அண்ட் தென் ரிகார்டிங் 6+4க்கு 10ங்கிற ஆன்சர். இரண்டையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் கொடுக்குது. இது சாதாரண சாட்பாட் இல்லை, இது ஏஜென்ட் பிளஸ் எம்சிபி ஒர்க்கிங் டுகெதர். அதாவது ஏஜென்ட்டையும் எம்சிபியும் ஒட்டுக்கா ஒன்னா ஓப்பனா வச்சிருக்கோம் இந்த கோட்ல. நம்ம இது ஆன்சர் மட்டும் இல்ல, டெசிஷன் பிளஸ் எக்ஸிகியூஷன். அனைவருக்கும் வணக்கம். இது சம்திங் டாக் ஒன். நீங்க இப்ப பார்த்தது சாதாரண சேட்பாட் இல்ல, இது ஒரு ஏஜென்ட் பிளஸ் எம்சிபி ஒர்க்கிங் டுகெதர். இது எப்படி ஒர்க் ஆகுது அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம லாங்செயின் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஏஜென்ட் டைரக்டா டூல்ஸை கால் பண்ணோம். இது ஸ்மால் ப்ராசஸ்ல ஓகே, இல்லை ஒரு டெமோ காட்டுறதுக்கு ஓகே. ஆனால் ரியல் டைம் சிஸ்டத்துக்கு வந்தனாக்க இது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது, அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இதில் ஒரு ஸ்கேலபிலிட்டி கிடையாது. பிகாஸ் போர்டு நம்பர் ஆஃப் டூல்ஸ், நிறைய டூல்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா இதை அக்கமடேட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஜஸ்ட் டைரக்ட் கால் ஃப்ரம் த ஏஜென்ட்லேருந்து டூல்ஸை கால் பண்ணுறோம். ஓகேவா? மல்டிபிள் டூல்ஸ் ஆட் பண்ணுற முடியாது இதில். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதான் எம்சிபி வந்துச்சு. எம்சிபி என்னது? மாடல் கண்ட்ரோல் புரோட்டோகால். மாடல் கண்ட்ரோல் புரோட்டோகால் எம்சிபி வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா ஏஜென்ட் டிசைட் பண்ணும், எம்சிபி தான் அந்த டூலை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ஏஜென்ட் எம்சிபி டூல்ஸ், இதுதான் எம்சிபி உடைய. அதாவது ஏஜென்ட் வந்து எல்லாம் இருக்கும், அது டிசைட் பண்ணும், எம்சிபி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். ஏஜென்ட் டைரக்டா கால் பண்ணாது, எம்சிபி வழியா தான் டூல்ஸை எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இந்த கான்செப்டை நம்ம கோட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம கோட் பாட்டு பார்ப்போம். இங்கே நம்ம போன வாட்டி யூஸ் பண்ணுவோம் அதே எல்எல்எம் தான், ஓப்பன் ஐயோடைய எல்எல்எம். அதை மட்டும் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சேட் மாடல் கால் பண்ணி நம்ம சேட் ஓப்பன் ஐயை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். டூல்ஸ் இதே தான், கால்குலேட்டர், நாலேஜ், இதுதான் டூல். இதுதான் அந்த ஆக்சுவல் ஆக்ஷனை செய்ய போகுது. இப்போ இந்த லைன் பாருங்கள், நம்ம கோடு முன்ன லாங்குவேஜுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸும் அது இந்த கோடு என்ன பண்ணுதுங்கிறது முக்கியமான பாயிண்ட் இதுதான். எம்சிபி உடைய ரெஜிஸ்ட்ரி. நம்ம பழைய கோடில் இந்த எம்சிபி எக்ஸிக்யூட்டர் ரெஜிஸ்ட்ரி இருந்திருக்காது. இந்த எம்சிபி எக்ஸிக்யூட்டர் தான் முக்கியமானது. இந்த லைன் தான் கேம் சேஞ்சர். எம்சிபியில் ஏஜென்ட் டேட்டா டூல் கால் பண்ணலை, எம்சிபி தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. அதனால தான் இங்கே இதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, ஏஜென்ட் காலிங் இங்கே வருது, ஆனால் இங்கே எம்சிபி எக்ஸிக்யூட்டர் போய் ரெஜிஸ்ட்ரி செக் பண்ணுது. ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணுது? என்னென்ன டூல் இருக்கோ அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் கால்குலேஷனுக்கு கால்குலேட்டர்னும், நாலேஜுக்கு ஜென்ரல் நாலேஜுக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட், இப்போ வந்து இது முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இப்போ மல்டிபிள் டீம் உட்காது, அவங்களோட டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல போய்
அந்த மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் அந்த காலை கொடுத்துக்கலாம், அந்த ஏபிஐ கால்ஸை அதை கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஏபிஐ நமக்கு வந்து நம்ம இங்கே மெத்தடாக நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். டூல்ஸை கால்குலேட்டர்னு ஒரு மெத்தடு, நாலேஜ்னு ஒரு மெத்தடாக நம்ம கால் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே இல்லையா. நம்ம போன கோட்லேருந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து, பேஸ் கோட்லேருந்து. ஓகேவா, நாலேஜ்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரு ஏபிஐ காலாக அங்கே வச்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஜிஸ்டரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏஜென்ட் 2ல் கால் பண்ணாது, இப்போ எம்சிபி தான் அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால தான் நம்ம எம்சிபி எக்ஸிக்யூட்டர் போட்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எம்சிபி ரெஜிஸ்ட்ரி ஈக்குவல் டு எம்சிபி டூல் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இங்கே என்னென்ன டூல்ஸ் வேணுமோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஏஜென்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏஜென்ட்டில் வந்து எம்சிபி ரெஜிஸ்ட்ரிக்கு அதோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஏஜென்ட் வந்து உங்களுக்கு டூல் டேட்டா கால் பண்ணாமல் எம்சிபி மூலமாக கால் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், டூலே இங்கே இல்லை. ஓகேவா, இதை தான் நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம். ஏஜென்ட்டு காலிங் த எம்சிபி அண்ட் எம்சிபி காலிங் த டூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு வருவோம். இப்போ எல்எல்எம் வந்துட்டு இதுதான் நம்மளுடைய ஏஐடைய பிரெயினு. நம்ம வந்து சேட் ஓப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் நம்ம டெசிஷன் எடுக்க போகுது எல்எல்எம். ஓகேங்களா, இப்போ கீழே வந்தீங்கன்னாக்கா நம்ம முன்னே சொன்ன மாதிரி கால்குலேட்டரு, நாலேஜ், கால்குலேஷன் இருக்கும், நாலேஜ் வந்து ஜென்ரல் ஆன்சர் இருக்கும். இந்த ரெண்டும் நம்மளோட டூல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இதை ஆக்சுவல் வேலையை பார்க்க போகுது. ஓகே, அண்ட் தென் இங்கே வாங்க, இப்போ தான் முக்கியமானது எம்சிபி டூல் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுதான் எம்சிபியே ஆரம்பிக்குது இங்கே தான். ஓகேங்களா, டூல் ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னு தெரியுமா, எல்லா டூல்ஸையும் ஸ்டோர் பண்ண போகுது. என்ன டூல்ஸ் இருக்க போதோ இந்த ரெஜிஸ்டரில் எல்லா டூல்ஸையும் உள்ள வாங்கிக்க போகுது. ஓகேங்களா, எல்லா டூல்ஸையும் லிஸ்ட் பண்ணி இங்கே தான் வைக்க போகுது, ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்களா, இந்த ரெஜிஸ்டர் மெத்தட் இருக்குது இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் மெத்தட் என்ன பண்ணணும்னாக்க இந்த ஃபங்க்ஷனை டூல் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், டூல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்க போகுது, லேட்டராக யூஸ் பண்ணிக்க போகும் அந்த டூல்ஸை இந்த ரெஜிஸ்டர் மெத்தடில். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த டூல் லிஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் மெத்தட் பண்ணுறது. இதுதான் ஒரு முக்கியமான மெத்தடு. ஏன்னா டூல்ஸுக்கு தான் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் டு எத்தனை டூல்ஸ் வேணால் நம்ம இதில் லிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது எம்சிபி எக்ஸிக்யூட்டர் கிளாஸ் பார்க்கணும் நம்ம. இங்கே பாருங்கள், எம்சிபி எக்ஸிக்யூட்டர் இதுதான் நம்ம கோரு. இதுதான் எம்சிபியோடைய மெயின் பார்ட். ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய முக்கியமான பகுதியே இந்த எம்சிபி எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான், இந்த எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நீங்கள் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். ரிசல்ட் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, ஏன்னா அங்கே தான் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க தான் நமக்கு எம்சிபி. ஓகே, ரிசல்ட் இங்கே பாருங்கள். இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா self.mcp எக்ஸிக்யூட். ஏன்னா இப்போ எக்ஸிக்யூட் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸிக்யூட் பற்றி இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ரிசல்ட்டை கொடுக்குது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏஜென்ட் வந்து டைரக்டாக டூலை கால் பண்ணாது, என்சிபி தான் டூலை எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ டூல் நேமும் டூலுக்கான இன்புட்டும் இங்கே தான் பாஸ் ஆகுது. ஓகே, எந்த டூலை கால் பண்ணணும், எந்த டூலை அந்த டூலுக்கான இன்புட் அது இங்கே தான் பாஸ் ஆகுது. எம்சிபி தான் டூலை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தா ஏஜென்ட் மெத்தட் பார்ப்போம் நம்ம. ஏஜென்ட் இங்கே பாருங்கள், ஏஜென்ட் இங்கே இருக்குது. ஏஜென்ட் கிளாஸ் வந்து மேலே இருக்கும் உங்களுக்கு கொடுப்போம். இங்கே பாருங்கள், கிளாஸ் இங்கே இருக்குது, ஏஜென்ட் கிளாஸ். இதுதான் ஏஜென்ட். இது வேலை என்ன, டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணுறது மட்டும்தான் இதில் நடக்கிற வேலை. அதனால தான் இங்கே எல்எல்எம் நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராம்ப்டிங் அமைச்சிருக்கோம். ஓகேவா, அதுக்கு ப்ராம்ப்ட் அமைச்சிருக்கோம், எல்எல்எம் கால் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே டிசைட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக டிசைட் பண்ணி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண தெரியுமா, யூசர் கொஷனை அனலைஸ் பண்ணி எந்த டூலை யூஸ் பண்ணணுன்னு டிசைட் பண்ணுது. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் பிரெயினை யூஸ் பண்ணி தான் இது டிசைட் பண்ணுது.
இந்த டிசைட் யூசருடைய கொஷின் என்ன, இப்போ நான் கொடுத்துல வாட் இஸ் எம்சிபி மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்டு 4+6 அப்படி கொடுத்தேன் இல்லையா. இந்த கொஷினை அனலைஸ் பண்ணி இப்போ இதுக்கு நாலேஜ் மெத்தட் வேணும், இன்னொன்று கால்குலேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் டிசைட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அந்த டிசிஷன் மேக்கிங் இந்த எல்எல்எம் தான் பண்ணோம். அதை தான் நம்ம இங்கே ஏஜென்ட் மெத்தடில் ஏஜென்ட் கிளாஸில் எழுதியிருக்கோம். ஸோ எல்எல்எம் இஸ் த பிரைன், அந்த பிரைனை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது என்ன பண்ணுது, எம்சிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணி எம்சிபி தான் அந்த டூலை ட்ரிகர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்டெப்ஸ். ஜேசன் வந்து இதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அவுட்புட்டை நம்ம கேதர் பண்ணுறதுக்காக எழுதுறதுக்காக நம்ம மெமரிக்காக நம்ம அங்கே வச்சுருப்போம் இல்லையா. வாங்க ஜேசன் ஸ்டெப் பார்ப்போம். மெமரியா ஜேசன் ஃபைல் வச்சுருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த கொஸ்டின் மல்டிபிள் ஸ்டெப் ஜென்ரேட் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம அவுட்புட்டில் பார்த்த மாதிரி இந்த இதுலேயே பார்த்துருப்போம், அது எல்லாமே வந்து ஜேசனில் இருக்கும். இப்போ மெமரி டாட் ஜேசன்னு இந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம பண்ணுற எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாங்க மாடல் கான்டெஸ்ட் ப்ரோட்டோக்காலு பாங்க 5+4 நம்ம பண்ண கோடு எல்லாமே வந்து இதுப்பாங்க ஸ்டெப்ஸ் பாங்க நாலேஜ் வாட்டி மாடல் கான்டெஸ்ட் ப்ரோட்டோக்கால் இந்த மாதிரி வந்துச்சு. இது ஒன்றுக்கும் அந்த ஸ்டெப்ஸோட இதில் ஸ்டோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இது ஃபீச்சர் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது இது இதுவும் ரீட் பண்ணி இதையும் ப்ராம்ப்டில் அட்டாச் பண்ணி ஸோ மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி தான் இது லேர்ன் பண்ணும் ஏஜென்ட்ஸு பொதுவாகவே. ஓகேவா. ஸோ அடுத்தது முக்கியமான இது பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும், நம்ம ரன் மெத்தட். சாரி, இங்கே ரன் மெத்தடுக்கு வரணும். ரன் மெத்தட் தான் முக்கியமானது. அடுத்தது என்ன பண்ணோம், உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோவையும் இங்கே தான் வந்து கால் பண்ணுவோம். நமக்கு ரன் மெத்தட் கால் பண்ணோன்னாக்கா யூசரோட இன்புட்டை வாங்கிட்டு ஏஜென்ட் வந்து ரன் மெத்தட் யூசர் இன்புட் வந்து ஃபுல் ஸ்டெப்புமே இங்கே இது பண்ணோம். இந்த மெத்தட் தான் இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கோம். பைத்தான் எம்சிபி போட்டோன்னாக்கா ஒரு சிங்கிள் ஏஜென்ட்டு எம்சிபி யூஸ் பண்ணி நம்ம ஆனால் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இதை. ஓகே, எகைன் நான் சேம் கொஷின் தான் கொடுக்க போகிறேன். என்னது, வாட் இஸ் மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் in A and 4. ஓகே, இதில் வந்து 8+9 கூட கொடுத்துருக்காங்க. பாருங்கள் யூசர் இன்புட்டை வாங்கிச்சு. இங்கே தான் ரன் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது, ஏஜென்ட் டாட் ரன்னு. ஸோ ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் முடிவு பண்ணி நாலேஜ் மெத்தடை கால் பண்ணுது. நாலேஜ் மெத்தடை டிசைட் பண்ணிடுச்சு. அதை வந்து எம்சிபி கால் பண்ணுறது. ஸ்டெப் 2க்கு கால்குலேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுது. அண்டு எஸ் ஃபார் த கால்குலேட்டர் 17 சொல்லிடுச்சு. எம்சிபி பற்றி அவுட்புட்டு இங்கே கொடுத்துருச்சு. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு, ஏயுடைய அவுட்புட்டு. இதுதான் நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் ரெடியாக நிற்கிது. ஓகேவா. ஓகே, ஃபுல் ஃப்ளோவையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஆக்சுவலாக முதல்ல ஏஜென்ட் டிசைட் பண்ணுது என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏஜென்ட் டிசைட் பண்ணிடும் உங்களுக்கு. அடுத்ததாக வந்துட்டு எம்சிபி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எந்த டூலை கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கால் பண்ணி ஒரு டூலையும் அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த அவுட்புட்டை கலெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு அவுட்புட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த ஃபைனல் அவுட்புட் இருக்குல்ல, ஃபைனல் கான்டெஸ்ட்ல இருந்து இந்த ஃபைனல் அவுட்புட்டில் எடுத்து நம்ம ரிசல்ட் கலெக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டு தான் ஃபைனல் அவுட்புட் அப்ளை பண்ணிட்டே வரோம் நம்ம. ஏன்னா மல்டிபிள் டூல்ஸும் மல்டிபிள் அவுட்புட்ஸ் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணிட்டே வரோம். இது ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. டூல்ஸ் அவுட்புட்டை கம்பைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. டூல்ஸ் உடைய அவுட்புட்டை இது பண்ணி நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு ஜாயின் வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. எகெயின் சொல்கிறேன், எல்லாம் யூஸ் பண்ணி கிளியர் ஆன்சரை மறுபடியும் அதாவது மறுபடியும் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வந்து அவுட்புட் ஆன்சரை நம்ம நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். அதே மாதிரி மெமரி பார்ட் இதில் இருக்குது. அதாவது அந்த ஜேசன் டாட் மெமரி காட்டும் இல்லையா, ஒரு சிம்பிள் மெமரி ப்ரீவியஸ் கால்குலேஷன்லாம் சேவ் ஆகவில்லை. ஓகேவா. அதாவது இங்கே டூல் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், எம்சிபி கிரியேட் பண்ணுறோம், ஏஜென்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக கீழே வர்றது எல்லாமே அதுதான். டூல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், எம்சிபி கிரியேட் பண்ணுறோம், அகைன் எம்சிபி கிரியேட் பண்ணோடனே அகைன் ஏஜென்ட்.
ஏஜென்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இது பண்ணி ரன் பண்ணுறோம் நம்ம. இதுதான் சிம்பிள் லூப்புங்க. ஓகேங்களா? யூசர் இன்புட் வாங்கி ஏஜென்ட் ரன் பண்ணுறோம். இதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. இது இன்புட் டூனாக்க இன்புட்டை வாங்கி அதை ரன் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? இன்புட் இருக்கிறது ஓடு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஏஜென்ட் டிசைட் பண்ணுது, எம்சிபி எக்ஸிக்யூட் பண்ணுது, டூல்ஸ் வேலை செய்து, எல்எல்எம் ஃபைனல் ஆன்சரை கொடுக்குது. இதுதான் ரியல் ஏஐ சிஸ்டத்துடைய ஃப்ளோ. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை அவுட்புட்டில் பாருங்க. என்ன கொடுத்துருக்கோம்? வாட் இஸ் த மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஏஐ அண்டு 8+9 கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, ஸ்டெப் 1 வந்து நாலேஜ் டூவில் கால் பண்ணியிருக்கு, எக்ஸ்பிளனேஷனை எடுக்குது. ஓகேங்களா? நாலேஜ் டூவில் கால் பண்ணி எக்ஸ்பிளனேஷனை எடுக்குது. இங்கே பாருங்க, ஸ்டெப் 2 கால்குலேட்டர் டூவில் யூஸ் பண்ணி கால் பண்ணுது, அது கால்குலேஷன் பண்ணுது. 8+9 இன்புட் வாங்கி அதை கால்குலேட் பண்ணி 17 எடுத்துக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்டா ஏஜென்ட் பண்ணல, எம்சிபி வழியாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா ரிசல்ட்டையும் உங்களுக்கு ஏஐ வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணி, ஓகேவா, அதோட எல்லா ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஜெனரேட் ஆகுது. அதை தான் இங்கே வெளியில் ஃபைனல் ஆன்சராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுவரை என்ன பார்த்தோம் தெரியுதா? ஏஜென்ட் மட்டும் இருந்தால் அது ஆன்சர் கொடுக்கும். எம்சிபி மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் சேர்த்தா அது சிஸ்டம் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஏஜென்ட் இன்டெலிஜென்ஸ், எம்சிபிங்கிறது ஆர்கிடெக்சர். இதை கம்பைன் பண்ணாதான் ரியல் வேர்ல்ட் ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ண முடியும். ஏஜென்ட் அலோன் இஸ் நாட் எனஃப். எம்சிபி தான் அதை ரியல் சிஸ்டமா மாற்றுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜென்டிக் ஏஐ வித் எம்சிபி இது அட்வான்ஸ்ட் ஏஜென்டிக் ஏஐ. ஸோ நம்ம ஒரு ஏஜென்டிக் ஏஐ எழுதி எம்சிபி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுடைய கேள்வி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.